ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபீஸ் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ இன்னைக்கு 4th டே ஆஃப் 30 டேஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சீனி கிழங்கு வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னா நம்ம பரோட்டா தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3-4 சீனி கிழங்கு நல்லா அவிச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா கட் பண்ணது, 2 வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, 1 கேரட் துருவின கேரட், அது கூட 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 கப் கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுங்க. ஸோ நீங்கள் பிசையும் போது ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி டோ ஃபார்ம் ஆகும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால் சைஸ் பிடிச்சி நம்ம சப்பாத்தி தான் உருட்ட போகிறோம். ஸோ நான் இதில் 2 ஸ்டெப் காட்டியிருக்கேன். ஒன்று நம்ம நார்மல் ப்ரொசீஜர், நம்ம சப்பாத்தி எப்படி போடுறோமோ லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணி உருட்டி எடுக்கணும். 2வது பட்டர் பேப்பர் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தட்டி எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் உருட்டி கூட எடுக்கலாம். நான் ஏன் 2 ஸ்டெப் காட்டியிருக்கேன்னா, நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டுனா ரொம்ப சாஃப்டாகவே ஆயிரும். ஸோ அதில் உங்களுக்கு உருட்ட முடியாது. ஸோ அப்படி உள்ள டைமில் நீங்கள் 2வது ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உருட்டி எடுத்துட்டு நீங்கள் நார்மலாக சப்பாத்தி எப்படி தவால போட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டு 2 சைடும் பரட்டி எடுத்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆயிடும். இதுதான் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்தியான டிஷ். நீங்கள் கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஸோ இது ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Thank you for watching my video and have a great Tuesday to all.